அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 18 ஜனவரி 2025, அதாவது தை மாதம் 5ஆம் தேதி, சனிக்கிழமை, பஞ்சமி திதி, பூர நட்சத்திரம் 2:51 வரை, அதற்கு மேல் உத்திர நட்சத்திரம். சந்திராஷ்டமம் இன்று கூட மகர ராசிக்காரர்களுக்குரியது. நீங்கள் ராகு காலம் இன்றைக்கி 9லிருந்து 10:30 வரை, யமகண்டம் மத்தியானம் 1:00லிருந்து 3 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30லிருந்து 8:30 வரை, மத்தியானம் 10:30லிருந்து 11:30 வரை, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. நீங்கள் ப்ளூ அல்லது பிளாக் அல்லது பர்பிள் கலர் சற்று போட்டு அணிந்து கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது ஒயிட் கலரு. சாப்பிடக்கூடியது பொட்டாட்டோ, உருளைக்கிழங்கு, பலாப்பழம், மொச்சை ஆகியவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம அந்த ஜோதிட பார நிகழ்ச்சியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். இப்போ மிருகசீர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். மிருகசீர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க புத்திர புத்திரிகளால் தொல்லை அடைபவராக இருப்பார்கள். அவங்க குழந்தைகளால் தான் அவங்களுக்கு பிரச்சனையே உண்டாகும். அதே மாதிரி எதிரிகளை வெல்லக்கூடியவர், உழைப்பினால் மிக பெரும் முன்னேற்றத்தை அடைபவர், ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களுடன் உறவு கொண்டவராக இருப்பார், திருமண வாழ்வில் சந்தோஷம் அடைபவர், அரசாங்கத்தாலும் தாய் தந்தையராலும் உயர்வடையவராக இருப்பார், இயல், இசை, நாடகம், சினிமா, அழகு சாதனம், அணிகலன்கள், வாசனை திரவியம், உணவுப் பொருள், பேங்கிங் அதாவது வங்கி, லேவாதேவி போன்றவற்றில் அதன் மூலம் மேம்பாடு அடைவராக இருப்பார். இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இந்த ராசிபலன் நிகழ்ச்சியில் நம்ம கோச்சாரத்தில் இந்திய பலனில் ஒரு அவுட்லைன் சொல்லிக்கிட்டு போகிறோம். அந்த ஜாதகத்தை விரிவாக அலசி ஆராய வேண்டுமென்றால் 9740846466 என்ற நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொள்ளவும். அப்போ அவங்கக்கிட்ட விரிவாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஆதாயம் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி உறவே இருக்கிறது. பதவி உயர்வு கிடைக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. வீண் அலைச்சல், வீண் செலவு உண்டாகின்றது. மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. மக்களால் மனக்கவலை. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கும் டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அவங்களோட எதிர்காலத்தை பற்றிய ஒரு கவலை உண்டாகின்றது. உறவினர்கள், நண்பர்களிடமிருந்து தக்க சமயத்தில் உதவி கிடைக்கின்றது. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். மனைவியுடன் சிறு பிரிவு ஏற்படுகின்றது. அடுத்து மிதுன ராசி. சில நல்ல செலவுகள் ஏற்படுகின்றன. தொழிலில் டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே போகுது. தவிர மன அமைதி என்பது இல்லை. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேல் அதிகாரியிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்க மறுக்கிறார்கள். ஒத்துழைப்பு கிடைப்பதில்லை. கணவன் மனைவி உறவு மட்டும் நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கடகராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகின்றது. கடன் தொல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மனதில் ஓரளவு நிம்மதி, தைரியம் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. அடுத்து சிம்மராசி. தொழிலில் கொஞ்சம் ஒரு அலுப்பு, ஒரு சலிப்புன்னு சொல்லலாம், உண்டாகின்றது. பிரச்சனைன்னு இல்லாட்டா கூட முன்னேற்றம் இல்லை. பிரச்சனையும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை. குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலை. உத்தியோகம் செய்பவர்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இல்லாதது கவலையை தருகிறது. கணவன் மனைவி மத்தியில் சிறு சிறு
வேண்டாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் தலைதூக்குகின்றன. கன்னி ராசி, அன்னையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் பூர்ண ஈடுபாடு வருகின்றது. வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, நல்ல காரியங்களே நடந்தேறுகின்றன. பணவரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. நண்பர்களிடம் தொடர்பு நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு பரவாயில்லை, மகிழ்ச்சியாகவே செல்கிறது. அடுத்து துளாராசி, பகைவர்களின் இடமாற்றம் உங்களுக்கு அனுகூலத்தை உண்டாக்கிறது. கடன் வாங்கியிருப்பதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. அதாவது கடன் இருக்குது, அதனால் பிரச்சனை எதுவும் இல்லை, அது கட்டுக்குள்ளேயே இருக்கிறது. உடல் நிலைமை கொஞ்சம் எச்சரிக்கையுடன் ஜாக்கிரதையுடன் கவனித்துக் கொள்ளுங்கள். மருத்துவ செலவு அதிகம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. மனதில் தைரியம் மாத்திரம் குறைவாகவே இருக்கிறது, தைரியம் குறைந்து கொண்டே செல்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி, ஆரோக்கியம் ஹெல்த் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உறுதியாகிறது. மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு மக்கள் பேர் உண்டாகிறது. ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் நல்ல லாபமே. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தில் ஒரு சுமூக நிலையே தொடர்கிறது. அடுத்து தனுசு ராசி, தேவையில்லாத மனக்கவலை உண்டாகின்றது. உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தவும். அதே மாதிரி எக்ஸசைஸு பண்ணுறவங்க வார்ம் அப் பண்ணுறவங்க தவறாமல் அதை செய்து வரவும். நிதானமாக பேசாவிட்டால் நண்பர்களினாலும் உறவினர்களுடனும் கருத்து வேறுபாடு விரோதமாக மாற வாய்ப்புள்ளது. மனைவி மக்கள் ஆதரவாகவே இருக்கின்றனர். அடுத்து மகரம், பொருளாதார நிலையில் நல்ல அபிவிருத்தி உண்டாகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் செட்டில் ஆகிறது. மக்கள் பேர் உண்டாகிறது. ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல லாபம். பெற்றோர் உடல்நிலை நன்றாக இருக்கின்றது. அடுத்து கும்பராசி, மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தத்தளிக்கிறது. தொழிலில் கூட ஆர்வம் இல்லாமல் போகிறது. மேலதிகாரிகள் ஓரளவே உதவி புரிகின்றார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம். குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறதுல ஒருத்தருக்கு உடல்நிலை சற்று பாதிப்பு உண்டாகிறது. அடுத்து மீனராசி, பணத்தட்டுப்பாடு ஜாஸ்தியாகிட்டு போகுது. தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பிரச்சனை சேருகிறது. மனோதைரியம் சற்று குறைகிறது. உடன் பிறந்தவர்களால் உதவி எதுவும் கிடைக்கவில்லை. வீண் அலைச்சல் காணப்படுவதால் பிரயாணத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கே தெரியுது, ஆனால் போனால் காரியம் சக்ஸஸ் ஆகிறதில்ல, அப்புறம் எதுக்கு போகணும், அதை மேக்சிமம் தவிர்த்து விடுங்கள். மனைவி மக்கள் ஓரளவு சப்போர்ட்டிவாக இருக்கிறார்கள். நண்பர்களே, இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.